வணக்கம் தொழிகளே. இன்றைக்கி திங்கக்கிழமை. இன்றைக்கி வந்துட்டு மார்னிங் அண்ட் ஆஃப்டர்நூன் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் எல்லாம் என்ன ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படின்னு பார்க்கலாம். அதோடு கூட இதில் ஒரு வெஜிடபிள் குருமா ரெசிபி கூட இதில் பார்க்கலாம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா ஆப்பம், தேங்காய் பால், அப்புறம் வந்துட்டு இந்த வெஜிடபிள் குருமாவும் நான் வந்துட்டு ஊற்றி சாப்பிட்டுக்கிட்டோம். ஸோ காரத்துக்கு வெஜிடபிள் குருமா, அப்புறம் இனிப்புக்கு தேங்காய் பாலும் நாட்டு சர்க்கரையும். அப்புறம் மத்தியானம் லஞ்சுக்கு ரைஸு, இந்த வெஜிடபிள் குருமா, அப்புறம் அப்பளம். இன்றைக்கி வெஜிடபிள் குருமா செய்கிறதுக்கு வந்துட்டு ஒரு 2 கப் வந்து பட்டர் பீன்ஸ், 1 கப் பட்டாணி, ரெண்டையும் வந்து ஃபஸ்ட்டே வந்து குக்கரில் வச்சு 2 விசில் விட்டு வேக வச்சு தனியாக இப்படி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு வெஜிடபிள் குருமா தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு, செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ அது வந்து சூடு பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் வந்து ஒரு பட்டை, 2 கிராம்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து சோம்பு, இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நறுக்கி உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்து இது வந்து ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணுறதுக்கு 1 அங்குலம் இஞ்சி, அப்புறம் வந்து ஒரு 7 துண்டு வந்து பூண்டு கழுவிட்டு தோலோடு சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு தக்காளியை வந்து சேர்த்து இது 3ஐயும் வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறேன். இந்த பேஸ்ட்டை வந்து அடுத்ததாக நம்ம வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் உள்ளே சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வந்து அதில் தண்ணி சேர்த்து நல்லா வந்து மிக்சியை கழுவி உள்ளே ஊற்றிக்கோங்க. தக்காளி பேஸ்ட் அரைச்சப்புறம் தக்காளி, இஞ்சி, பூண்டு 3ஐயும் பேஸ்ட்டாக அரைச்சிருக்கோம். இப்போ இதை நல்லா வந்து கொதிக்க விடுங்க. பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் இதை கொதிக்க விட்டுட்டு, அடுத்ததாக வந்துட்டு ஒரு உருளைக்கிழங்கை நறுக்கி உள்ளே சேர்த்துட்டு அதையும் நல்லா இதில் வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வந்து வதக்கி விட்டுக்கலாம். இன்றைக்கி என்னென்ன காய்கறி எடுத்திருக்கேன்னா கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, பட்டர் பீன்ஸ், அப்புறம் பட்டாணி, அதை வச்சு தான் இந்த வெஜிடபிள் குருமா செய்ய போகிறோம். இந்த வெஜிடபிள் குருமா பார்த்திங்கன்னா சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை, ஆப்பம், சாப்பாடு எல்லாத்துக்குமே, சோறு எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் சாப்பிடலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். அடுத்ததாக வந்து ஒரு 4 கேரட் சின்ன சின்னதாக நறுக்குனது, அப்புறம் வந்து சும்மா ஒரு 50 கிராம் பீன்ஸு, அதையும் இந்த மாதிரி நீளமாக நறுக்கி அதையும் உள்ளே சேர்த்தாச்சு. சேர்த்து அதையும் ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி விட்டுட்டு அடுத்ததாக வந்து நம்ம இதுக்கு தேவையான மசாலாலாம் வந்துட்டு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நான் குழம்பு மசால் தூள் வந்துட்டு ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக வந்து கறி மசால் தூள் வீட்டிலேயே அரைச்சது, அது ஒரு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மசாலாவை இப்போது இதில் வந்து கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி விட்டுட்டு அடுத்ததாக வந்து நம்ம இதில் நம்ம பட்டர் பீன்ஸையும் பட்டாணி வேக வச்சுருந்தோம்ல, அதை அப்படியே வந்து தண்ணியோடு உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பை நல்லா குறைச்சி வச்சு இதெல்லாம் வந்துட்டு ஒரு 2 நிமிஷம் வந்து அப்படியே கொதிக்க விடுங்க. இந்த மசாலாலாம் வந்துட்டு இந்த காய்கறியில் ஏறுற மாதிரி. நம்ம இதில் 5 டைப்ஸ் ஆஃப் காய்கறி வந்து சேர்த்துருக்கோம். ஸோ இது ரொம்பவே ஆரோக்கியமானது, குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இப்போ இதுக்கு வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றுறதுக்கு ஒரு 2 சில்லு தேங்காய், அப்புறம் வந்து ஒரு மூடி வந்து பொட்டுக்கடலை, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் வந்து கசகசா, இது 3ஐயும் தண்ணி சேர்த்து நல்லா வலுவலுன்னு அரைச்சி உள்ளே சேர்த்து குருமாக்கு தேவையான தண்ணி, அப்புறம் வந்து கல்லுப்பு சேர்த்து குருமாவை வந்து நல்லா ஒரு 2 விசில் விட்டால் போதும். நமக்கு காய்கறியெல்லாம் வெந்துடும். பாருங்கள், லஞ்ச் பாக்ஸ்க்கெல்லாம் கொடுத்து அனுப்புன அப்புறம் பாருங்கள் குருமாவோட இந்த கிளிப்ஸை எடுத்துகிட்ருக்கேன். இந்தளவுக்கு சூப்பராக குருமா வந்திருக்கு. இது ஆப்பம் கூட வந்து சாப்பிட்றதுக்காக மார்னிங் குருமா வந்து சேர்த்துருக்கேன். ரைஸுக்கும் இதை ஆட் பண்ணி சாப்பிட்டேன். சூப்பராக இருந்தது. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நன்றி.